கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே எடப்பாடி தலைமையில தான் ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர்னு அது ஒத்துக்கிறாங்க. பிஜேபி வாயில இருந்து இன்னும் வர மாட்டேங்குது. அதான் அமித்ஷா வாயில இருந்து வர மாட்டேங்குது. ஏன்? புரியலையே. அமித்ஷா அடுத்த வரையில கேளுங்க. நயினார் சொல்லிடுறாரு. இது எப்பவுமே அதாங்கிறத விட ஆமா. நேற்று அண்ணாமலை மேடைக்கு வராரு, எத்தனாயிரம் பேர் கரகோஷத்தை எழுப்புனா நீங்க பாத்தீங்க. அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து நீக்கியது நான் தான், என்னுடைய ராஜதந்திரம் தான் எடப்பாடி சொல்ல முடியுமா? பிஜேபி தங்களுடைய தரப்பு அதிமுக பிரிவுக்கு நாங்க தான் காரணம்னு அவங்களும் எங்கேயும் சொல்லிக்கிறது இல்ல. யாரு சொல்லல? குருமூர்த்தி தான் சொன்னாரு. குருமூர்த்தி யாரு? ராமதாஸ் வீட்டுக்கு போனது யாரு? பிஜேபி நாங்க போகலன்னு நயினார் சொன்னாராம. உண்மைதான். குருமூர்த்தி அவராக போனார். யாராவது நம்புவானா? ஒருவேளை விஜய் இந்த அணிக்கு வர விரும்பினால் பிஜேபியை கட் பண்ணா நான் வரேன்னு சொல்லலாம். ஆனா அதற்கான சூழலை நோக்கி காய்கள் நகர்த்தப்படுதா? தெரியாது சார். ஆளுக்கு நகர்த்திட்டு தான் இருப்பாங்க. கை சும்மாவா இருக்கும். நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். எதுக்கு பிஜேபி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறீங்க? அண்ணாதிமுக வார்த்தையே வாயிலிருந்து வரமாட்டேது. எதிர்த்து என்ன போயிருக்கு ஒரு கட்சி? என்ன தோத்து போயிருக்கக்கூடிய கட்சி எதுக்கு என்ன தோத்து போயிருக்கு? அப்ப யாருக்கு திரட்டு? நாம யாரு உஷாராகணும்? முதல்ல எடப்பாடி தானே சார் உஷாராகணும். இல்ல, தன்னோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி வெற்றி வாய்ப்பை பெற்றதுன்னா நம்மளுக்கு தானே. அதனால நம்ம கட்சி கரையட்டுன்னு விடுறது. அதுக்கு பேர் ஒரு தலைவன் பண்ற வேலையா சார் இது? இல்ல ஏவாயகின்றையில 20% அதிமுக எடுக்குது, 18% என்டிஏ. அந்த 18% யாரெல்லாம் இருக்கா? அங்கே தினகரன் இல்லையா? ஓபிஎஸ் இல்லையா? ஏசி சண்முகம் இல்லையா? அவங்க எல்லாரும் சேர்ந்து தானே இருக்க போறாங்க. பாமக இல்லையா? அதுல பிஜேபி வாக்கு வங்கி கன்னத்திலே அறையணும். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசுபொருளாகிக்கொண்டே இருந்தது. அமித்ஷா அவர்களுடைய மதுரை வருகை கூடுதல் முக்கியத்துவம் பெற்றது இந்த கூட்டணி விஷயமா இருந்ததுனால தான். என்னதான் பாஜகவினுடைய தேர்தல் வியூகங்களுக்காக நிர்வாகிகளை சந்திக்க வர்றாரு அப்படின்னாலும் கூட கூட்டணி பரபரப்புக்கு அமித்ஷா வருவது அப்படிங்கிறது ஒரு கான்கிரீட்டாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவார் அப்படின்றது தான் பலரும் நம்பி எதிர்பார்த்தது. சொன்னது போலவே மேடையில் ஏறி பேசுகிறாரு. பேசும்போது இன்னொரு சர்ச்சையை பற்ற வச்சுட்டு போகிறாரு. போன முறை வந்தபோதும் அதே சர்ச்சை வந்தது. இது கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தது. இந்த முறையும் அழுத்தம் திருத்தமாக கூட்டணி ஆட்சி அப்படின்றத அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க, நான் ஒன்று யோசிப்பேன், எடப்பாடி தனியாக யோசிப்பார். நீங்கள் கம்மாவை அங்கே போடாதீங்க, அங்கிட்டு போடுங்க பாரு. ஸோ புது சர்ச்சை அல்ல, அந்த குழப்பம் தொடர்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். அன்னைக்கு நடந்துச்சு, கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்க, எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். 4 நாள் கழிச்சு எடப்பாடி மறுத்தார். பிஜேபி பக்கம் மௌனமாக இருந்தாங்க. அதே காட்சி தானா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டாம் அப்படின்னு கூட நீங்கள் பிரகடனப்படுத்த வேண்டாம். எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையவே அவர் நேற்று சொல்லலையே. ஏன் அன்னைக்கும் சொல்லலை? எடப்பாடி தலைமையில் கூட்டணின்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் டெல்லியில் மோடி, இங்கே எடப்பாடின்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமையும். என்டிஏ ஆட்சி அமையும் கூட சொல்லலாம். என்டிஏன்னு சொன்னால் தப்பு இல்லை, கெட்ட வார்த்தை இல்லை. ஏன்னா என்டிஏல தான் ஏடிஎம்கே இருக்குது இன்னைக்கு தேதிக்கு. அப்போ நேற்றாவது அந்த வார்த்தையை சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன். நேற்றும் அந்த பேரையே சொல்லாமல் தவிர்க்கிறார். அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்கிறீங்களே, எடப்பாடி தலைமையில் அமைங்கிற வார்த்தை ஏன் திட்டமிட்டு தவிர்க்கப்படுதா? இல்லை வேறு ஏதாவது உள்ள திட்டங்கள் இருக்கா? ஹிடன் அஜெண்டா? பிஜேபியினுடைய சாகசம் கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தா அதையும் கூட நம்ம அப்படியே கொண்டுட்டு வரணும் போல இருக்குது. குழப்பம் இன்னும் தொடருதுன்னு எடுத்துக்கலாமே தவிர புதுசாலாம் அவர் எதையும் கொளுத்தி போடலை. டிடிவி தினகரனும் நீங்கள் சொன்ன புள்ளியை லைட்டாக தொட்டார். போன மாதம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக வரலாம், இல்லை எடப்பாடி தலைமையே இல்லாமல் கூட சார் அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் கூட்டணியெல்லாம் அமைஞ்சிடுச்சு. நேற்று என்ன சொன்னார்னு பார்க்கணும். நேற்று செய்தித்தாளில் வந்திருக்கு. முந்தின நாள் ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறார், என்டிஏல நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தான் சீனியர். அந்த வகையில் எடப்பாடி நாங்கள் இருக்கிற என்டிஏக்கு வந்திருக்கிறார், எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற வார்த்தையை அவர் சொல்லிட்டு அதை கிட்டத்தட்ட நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறார். எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும்னார். ஸோ இதெல்லாம் வந்த பிறகு பழைய வார்த்தைகளை எடுக்கிறது. கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே எடப்பாடி தலைமையில தான் ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர்னு ஒத்துக்கிறாங்க. பிஜேபி வாயிலிருந்து இன்னும் வர மாட்டேங்குது. அமித்ஷா வாயிலிருந்து வர மாட்டேங்குது. புரியலையே. அமித்ஷா அடுத்த வரையில கேளுங்க, இல்லை நயினா நாயந்திரனை கேளுங்க. எதற்காக அமித்ஷா எடப்பாடி தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏன் சொல்ல மாட்டேங்க? நயினார் சொல்லிடுறாரு. என்னங்க எப்பவுமே அதானங்க அதிமுக தலைமையில தான். எப்பவுமே அதாங்கிறத விட ஆமா, அதுல என்ன சந்தேகம்? எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இவர் சொல்றதுக்கு பதிலா அவர் அமித்ஷா இருக்கிற மேடையிலேயே சொல்லியிருக்கலாமே. நேற்று நல்ல வாய்ப்பாச்சே. அமித்ஷா இந்தியில பேசிட்டு என்னாலும் பரட்டும், நயினார் பேசுறாருல, சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கோ பதுங்குறாங்களா இல்லை இயல்பா தவிர்க்கிற மாதிரி எனக்கு தெரியல. எடப்பாடி தான் உஷாரா இருக்கும். என்ன கணக்கு இருக்குன்னு நினைக்கிறது சார்? புரியல. அதாவது இன்னும் எவ்வளோ தூரம் உறுதியானா பிஜேபி சொன்ன எல்லாத்தையும் இன்னும் எடப்பாடி ஒத்துக்கிட்டு வரலை. ஒன்றுபட்ட அதிமுக அந்த புள்ளிக்கு வரல.
சரி அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க ஒரு பக்கம் இருக்கட்டுங்கிற மாதிரி அந்த சிந்தனை போகிறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு வீராவாசம் வந்து தினகரனும் ஓபிஎஸும் என்டிஏவில் இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் கண்டிஷன் போடுவாரா, இல்லை அமைதியாக இருப்பாரா, இல்லை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து 2 பேரும் கட்டி தழுவிக்கிட்டு கையை தூக்கி மேடையில் காமிப்பாங்களா தெரியாது. இது அதிமுக விவகாரம். பிஜேபி அதிமுகன்னு எடுத்துக்கிட்டால் கூட்டணி அரசா, அதில் அமைச்சரவையில் இடம் உண்டா பிஜேபிக்கு, அப்படி ஒரு டிமாண்டை பிஜேபி வச்சா அந்த கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு சில குழப்பங்கள் வரலாம். மற்றபடி என்ன சார் இப்போவே ஒரு வதந்தி வந்துட்டு இருக்கு, சில பேர்லாம் கொளுத்தி போடுறாங்க திமுக பரப்புதான்னு தெரியல. திமுக கூட்டணி இவங்க கல்லறிகிற மாதிரி இந்த கூட்டணி அவங்களும் கல்லறிவாங்கல்ல, அதுதான அரசியல். நீங்கள் வேணால் பாருங்கள், டிசம்பருக்குள்ளே எடப்பாடி பிஜேபியை கழட்டி விட்டுருவாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு விஜய் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கன் பாயிண்டில் வச்ச மாதிரி மிரட்டி இந்த கூட்டணிக்கு அவசியமே இல்லாத நேரத்தில் ஓராண்டுக்கு முன்பாக கூட்டணிக்கு எடப்பாடி ஒத்துக்க வச்ச பிஜேபி, அல்லது அந்த மிரட்டலுக்கு அடிபணிந்த எடப்பாடி அவ்வளோ சீக்கிரத்தில் பிஜேபியை கட் பண்ணிட்டு வருவார்லாம் நான் நம்பலை. அந்த துணிச்சல் எடப்பாடிக்கு வரவே வராது. ஒருவேளை அப்படி சொல்கிறதா இருந்தால் அவங்கள பதிவு போட வச்சு அண்ணாமலையை பதவியிலிருந்து நீக்கினதுக்கு பிறகு தான் என்னுடைய வீட்டு கதவே திறக்கும்னு உட்கார்ந்துருந்த எடப்பாடிக்கு வேல்யூவான எடப்பாடி தானே, அப்படி தானே பொருள் கொள்ள முடியும். ஏன்னா இவங்க பல முறை வந்து எடப்பாடி வரணும், கூட்டணியை ஓப்பன் பண்ணி டோர் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அவர் கேட்ட டிமாண்டை முடிச்சதுக்கு பிறகு தானே வந்தார். இல்லை, அது ஒரு 6 மாதம் முன்னாடி அது நடந்திருந்தால் முழுக்க அந்த பாயிண்ட்டை மட்டும் பேசலாம். நாமினேஷன் ஃபைல் பண்ணுற தேதி அறிவித்து அந்த தேர்தல் ப்ராசஸ் அப்போ தான் அமித்ஷா இங்கே வர்றார், அந்த வேலைகள் நடக்குது, நான் வர்ற அன்னைக்கு முடிங்கிறார். சரிதானா? காக்கை உட்கார பணம் பலம் வளர்ந்த கதை தான். அந்த ஒரு வெற்றியை எடப்பாடியை கிளைம் பண்ண முடியாது. நேற்று அண்ணாமலை மேடைக்கு வர்றார், எத்தனை ஆயிரம் பேர் கரகோஷத்தை எழுப்புனா நீங்கள் பார்த்தீங்க. அண்ணாமலையை அந்த பதவியிலேருந்து நீக்கியது நான் தான், என்னுடைய ராஜதந்திரம் தான் எடப்பாடி சொல்ல முடியுமா? அந்த 1,00,000 பேரில் 10,000 பேராவது ஓட்டு போடுவானா? அண்ணாமலையை ரசிக்கிற கூட்டத்தை நான் சொல்கிறேன், பிஜேபிக்காக அல்ல. அண்ணாமலை எங்கே இருந்தாலும் இருக்கிற கூட்டம் இன்றைக்கி பிஜேபி இருக்கிறனால அது கட்டுக்குலையாமல் இருக்குது. பரஸ்பர ஒரு ஒப்பந்த அடிப்படையில் பிஜேபினால் அவரால் பிஜேபிங்கிற மாதிரி ஆக மொத்தம் அண்ணாமலை பேரை சொல்லும் போல 1,00,000 பேர் 10,000 பேர் கைதட்டுறான்னா அந்த 10,000-ல் 1000 பேர் 1,00,000-ல் 10,000 பேர் அதிமுகவை ஆதரித்து வாக்களிப்பார்களா? அண்ணாமலை நீக்கியது நான் தான்னு சொன்னா அப்போ கிளைம் பண்ண முடியாத ஒரு வெற்றி எதுக்கு சார் வெற்றின்னு போய் சொல்லிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? அது முடிஞ்சு போன பரஸ்பரம் 2 பேருமே சொல்லிக்கிறது இல்லையே. பிஜேபி வந்து தங்களுடைய தரப்பு அதிமுக பிரிவுக்கு நாங்கள் தான் காரணம்னு அவங்களும் எங்கேயும் சொல்லிக்கிறது இல்லை. ஓபிஎஸ் நாங்கள் தான் தர்மயுத்தம் பண்ண யார் சொல்லல? குருமூர்த்தி தான் சொன்னாங்க. குருமூர்த்தி யாரு? குருமூர்த்தி அபிஷியலா பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்ல அதனுடைய ஒரு துணை அமைப்புல இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறவர். அந்த அமித்ஷா இந்த கூட்டணியை மிரட்டி கொண்டு வந்தான்னு சொல்ற அமித்ஷா குருமூர்த்தி வீட்டில் உட்காந்து ஒரு ஆலோசனை பண்றார். அந்த ஆலோசனை முடிஞ்ச கையோடு போய் கூட்டணி அறிவிக்கிறார். குருமூர்த்திக்கும் பிஜேபிக்கும் நேரடி தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சில காய் நகரத்தில் அவர் மூலமாக தான் மேலிடம் செய்யுது. பிஜேபி ரசிக்கலைனா கூட, தமிழ்நாடு பிஜேபியில் யாரும் ரசிக்கலைனா கூட டெல்லி மேலிட பிஜேபி குருமூர்த்தி மூலமாக தான் சில காரியங்களை செய்கிறாங்க. ராமதாஸ் வீட்டுக்கு போனது யார்? பிஜேபி. நாங்கள் போகலேன்னு ராய்னார் சொன்னாராம, உண்மைதான். குருமூர்த்தி அவராக போனார்? யாராவது நம்புவானா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது சார். நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பிஜேபியை விட்டு விலகுவாரா, டிசம்பருக்குள்ளே விலகுவார்னு சொல்கிறாங்களேன்னு சொல்கிறீங்களே. ஒருவேளை விஜய் இந்த அணிக்கு வர விரும்பினால், நான் பிஜேபியை கொள்கை எதிரின்னு வேற சொல்லிட்டேன், பிஜேபியை கட் பண்ணால் நான் வரேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட நான் பிஜேபி இந்த அணியிலிருந்து விளக்குகிறேன்லாம் அவர் அறிவிக்க மாட்டார். ஒரு ஆள் அவுட் அனுப்பி இல்லை இவரே திரைமறைவில் சில சந்திப்புகளை நடத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, வராத விஜய் வரமாட்டார்னு சொல்லப்பட்ட விஜய் வர்றாரு, நம்ம ஜெயிச்சுக்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோம், நீங்கள் கொஞ்சம் தனியாக நில்லுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி சில ஏற்பாடு நடக்குமே தவிர பிஜேபியை விளக்குகிற ஒரு துணிச்சல் எடப்பாடிக்கு வரவே அதுவே சாதுர்த்தியம். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் அதுலேயே தொடர்ச்சியா விஜயை வெக்கத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நானும் சராசரி அரசியல்வாதி தான், எனக்கிட்ட மட்டும் என்ன யோகியத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு கொள்கை எதிரிலாம் நான் சொன்னேன். இன்னைக்கு யார் எதிரி அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது தான் நம்மளுடைய ஒரே இலக்கு. அதனால் பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அணிக்கு நான் வர்றேன்னு விஜய் வரலாம். மிக நிச்சயமாக அந்த அணி வெற்றி கூட்டணியாக மாறினால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் விஜய் என்கிற அந்த பிம்பம் பல முனைகளில் அடிபடும், உடைபடும். அப்போ நீயும் 10-11 தானா அப்படிங்கிற விமர்சனம் ரொம்ப எளிமையாக பொது வெளியில் வந்து விழும். தற்காலிக வெற்றியையும் கொடுக்கும், விஜயினுடைய பிம்பமும் உடைபடும். ஆனால் அதற்கான சூழலை நோக்கி காய்கள் நகர்த்தப்படுதா தெரியாது சார். ஆளுக்கு நகர்த்திட்டு தான் இருப்பாங்க, கை சும்மாவா இருக்கும், பரபரன்னு ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது யார் கணக்கு ஜெயிக்குது, என்ன நடக்கும்? தாவேகா தரப்புல வெளிப்படையா பாஜகவோடு கூட்டணி இல்லைன்றதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வெளியில வந்து பேட்டியும் கொடுத்துட்டாரு.
இதற்கு பிறகும் தாவேக்கா அந்த பக்கம் வரும்னு சொல்லுவது விஜய் மீதான காழ்ப்பு, விஜய் மீதான வன்மம். சரி, நான் கேட்குறேன், நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல், எதுக்கு பிஜேபி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறீங்க? சொல்லுங்கள் சார். அண்ணாதிமுகங்கிற வார்த்தையே உங்கள் வாயிலிருந்து வரமாட்டேது. எதிர்த்து என்ன தோத்து போயிருக்கு ஒரு கட்சி. என்ன சார், என்ன தோத்து எதிர்க்கட்சியா போயிருக்கு? இருக்கக்கூடிய கட்சி எதுக்கு என்ன தோத்து விமர்சிக்கணும்னு போயிருக்கு? கேக்குறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி அந்த லட்சணத்தில் கூட என்ன வளரலையே. சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது பிஜேபியை பிரதானப்படுத்துறீங்களே, ஏன்? யாரை சொல்லணும் நீங்க? சீமான் உங்க அண்ணன் சொல்ல மாட்டீங்க. முதலமைச்சர் வேட்பாளராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் தான் விஜய் எதிர்க்கணும். அதுதான் நேர்மையான அரசியல். ஆட்சியில் இருக்கிற நாங்கள் எதுக்குறோம்னா அப்போ அந்த பிஜேபியோட உறவு வைத்திருக்கிற அதிமுகவும் எங்களுக்கு எதிரி தான் ஏன் சொல்ல மாட்டீங்க? ஆனால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஒரு பத்திரிகையாளராக எதுக்கும் சாத்தியம் இருக்குன்னு நம்புறவன் நான். ஒரு துண்டை போட்டு வைப்போம், நாளைக்கு ஒருவேளை அப்படி பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம போய் சேர்ந்துக்கலாங்கிற அந்த கணக்கு தான். அப்போ சராசரி அரசியல்வாதி தான் நீங்கள். உங்களிடம் வெளிப்படைத்தன்மையும் இல்லை, நேர்மையும் இல்லை. 10ஓடு 11 நீங்கள் அந்த அரசியலை நல்லா பண்ணுறீங்கன்னு வேணால் நான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பேன். புரியுதுங்களா? அப்போது சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குன்னு நல்லா தெரிஞ்சு திட்டமிட்டு அதிமுகங்கிற பேரை சொல்லாமல் திமுக இந்த எதிரி, பிஜேபி அந்த எதிரின்னு சொல்லிட்டு நழுவுறதை பார்த்தா அதிமுக விஜய் கூட்டணி வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் பிஜேபி இருக்குமா இல்லையாங்கிறத பற்றி தெரியாது. அது விஜய் எந்த அளவுக்கு வெக்கத்தை தள்ளி வைக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. வெக்கமே இல்லாமல் அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டாங்கன்னா நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? இன்னொன்று, அமித்ஷா பேசுனதுல தென் தமிழ்நாட்டை ரொம்ப டார்கெட் பண்ணுறது போல தெரிகிறது. அதுலேயும் குறிப்பாக முழுக்க அதிமுக செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது சவுத்தில் அப்படின்னு பரவலாக ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்த பாஜகவை வச்சு ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி நடப்பது போல ஒரு தோற்றமும் உருவாகிறது. அது உண்மைதானா? அதற்கான வேலைகள் தானா? உண்மையாக இருந்தால் எதுக்காக நம்ம அச்சப்படணும்? வேறு சித்தாந்த ரீதியாக அச்சப்படுங்க. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. முதல்ல பதட்டப்பட வேண்டியது, எச்சரிக்கை இருக்க வேண்டியது எடப்பாடி தான். தென் மாவட்டங்களில் அப்படி ஒரு செய்தி வருதே இல்லை, உண்மை அது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நிரூபிச்சிடுச்சு. அதிமுக வாக்கு வங்கி என்டிஏக்குள்ளே போயிடுச்சு. இவர்கள் இடம்பெறாத என்டிஏக்கு போச்சு 18%. அதுக்கு தென் மாவட்டங்களில் அந்த ஓட்டை பெறதுக்கு முக்கியமான காரணம் தினகரனும் ஓபிஎஸும் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. டெபாசிட் போன 7 தொகுதிகள் அதிமுக, 4 தொகுதி சவுத்தில் இருக்கிற தொகுதி. முழுக்க முதல் காரணம் தினகரனும் ஓபிஎஸும் தான். அப்போ இதை தெரிஞ்சு ஆய்வு பண்ணி அதை சரிப்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? எடப்பாடிக்கு. 6 பேர் போய் பார்த்தாங்களே, எதுக்கு போய் பார்த்தாங்க? சேலத்தை பார்த்ததே இல்லைன்னா சேலத்தை பார்க்குறக்கா போனாங்க? அன்னை கட்சி அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல போனாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி அதை பற்றி ஆய்வு பண்ணல. ஒற்றுமையை பற்றி உடனே உட்காந்து பேசுன்னு சொல்லலை. எதனால கட்சி இப்படி ஆச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு துளி கூட யோசிக்க மாட்டார். அப்போ பிஜேபி அந்த இடத்த, காலி இடத்த நம்ம நிரப்பணும்னு யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க. அப்போ யாருக்கு திரட்டு, நம்ம யார் உஷாராகணும்? முதல்ல எடப்பாடி தானே சார் உஷாராகணும். இல்லை, தன்னோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி வெற்றி வாய்ப்பை பெற்றதுன்னா நம்மளுக்கு தானே. அதனால நம்ம கட்சி கரையட்டுன்னு விடுறது, அதுக்கு பேர் ஒரு தலைவன் பண்ணுற வேலையா சார் இது? இல்லை ஏவாயகின்றையில சொல்லுங்க, ஒரு தலைவன் பண்ணுற வேலையா? எந்த தலைவனாவது அப்படி சிந்திக்கலாமா? நயினார் முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த நயினார் தலைவராகிறனால இந்த முக்குளத்து சமுதாயம் தான் நம்மளுடைய அடிப்படை வாக்கு வங்கி. அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் தான் சார் யோசிக்கணும். தோழமை இருக்குது இல்லைங்கிறலாம் ரெண்டாவது சார். உங்கள் கட்சியை நீங்கள் முதல்ல வலுப்படுத்தணுமா இல்லையா? இல்லை, 50 சீட்டு கேட்குறாங்கன்னு ஒரு செய்தி வருது. இந்த எண்ணிக்கையெல்லாம் தூக்கி பேர் போடுங்க சார். அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் நேரம் போலன்னா பேசிட்டு இருக்கலாம். இல்லை, அதோட அவங்களோட செல்வாக்கு அவ்வளோதானே. 3 1 பங்கு 234 50 அதிகபட்சம் போனாலே அவ்வளோதானே. அதுக்கு அவங்க நம்மளுக்கு 50ன்னு தீர்மானிக்கிறது அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? 50க்கு தகுதியான கட்சின்னு யார் முடிவு பண்ணா? 50 இடம் பெற அளவுக்கு பிஜேபி மேல வளர்ந்துருச்சா? ஆமா, 20% அதிமுக எடுக்குது, 18% என்டிஏ. அந்த 18% யாரெல்லாம் இருக்கா? பிஜேபிக்காரங்க தான் இருக்காங்க. அங்கே தினகரன் இல்லையா, ஓபிஎஸ் இல்லையா, ஏசி சண்முகம் இல்லையா, இப்பயும் அவங்க எல்லாரும் சேர்ந்து தானே இருக்க போறாங்க. பாமக இல்லையா? அதுல பதில் சொல்லுங்க சார். இருக்கு. 18% தனிச்சு நின்று வாங்கினாங்களா? ஏன் சார் நீங்களும் சேர்ந்து அப்படி பேசுறீங்க? இப்படி ஒரு தப்பான கணக்கை தான் ஒரு பிம்பத்தை கொண்டாந்து திணிக்கிறாங்க பிஜேபியினர். பிஜேபி வாக்கு வங்கி கன்னத்திலே அரையணும். அரசியல் ரீதியா நான் சொல்லுவேன், தப்பான தகவலை பரப்பக்கூடாது யாருமே அங்கே. என்ன ஏன்னா திட்டமிட்டு பரப்புறாங்க. பாமக, தினகரன், ஓபிஎஸ், ஏசி சண்முகம், வாசனுக்கு ஒரு 10,000 ஓட்டு இருந்தாலும் 10,000 ஓட்டு சேர்ந்து தான் சார் அந்த ஓட்டு. அப்போ கூட்டணியில் மட்டும் சேர்த்துவீங்க, ஓட்டு கணக்கு மட்டும் பிஜேபின்னு சொல்லுவீங்களா? என்ன சார் இது? அது பிஜேபி தொண்டர்களை ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிற கணக்கு. 18% பிஜேபியினுடைய வாக்கு வங்கி அல்ல, அது என்டிஏனுடைய வாக்கு வங்கி. அப்படி சொல்லுங்க. அந்த அலைன்ஸை அப்படியே கூட்டு வந்து அதிமுகவோட சேர்க்கிறதுக்கு உண்டான வேலையை பாஜக பார்த்துப்பாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா 20 + 18 அவங்க கணக்கு 38, 50 சீட்டுங்கிறது நல்ல நம்பர், அது ஓகே அப்படிங்கிறத நான் சொன்னேன். அப்போ எல்லாருக்கும் சேர்த்துன்னு சொன்னேன். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சேர்த்து நீங்கள் 50 தான் வாங்குவீங்களா?
அவர் எந்த கட்சி கூட்டணி போனாலும் எனக்கு 30 கூட 35 கூடன்னு கேட்குற இடத்துல இருக்கிறார் டாக்டர். அப்படி வாங்கி போட்டியிட்ட கட்சி தான் பாமக. இல்ல அவர் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு 50 இடத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்க்கணும். ராமதாஸ் அப்ப அந்த ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளடக்கிய பிஜேபிக்கு நீங்க 50ன்னு கணக்கு சொல்லி, அதனால அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்கிற வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு சில அபிலாஷைகள் இருக்கும். 2 MP சீட்டை வாங்கிட்டு எனக்கு போதுன்னாரு தினகரன். எம்எல்ஏ சீட்டுக்கு அப்படி சொல்லுவாரா? அவரை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஓபிஎஸ் நம்பி சிட்டிங் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க சார்? 4 பேர். அப்போ ராமதாஸ் எங்க போவீங்க? வாசனுக்கு 2வது 3வது 5வது கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஏசி சென்மத்துக்கு அதுவும் இல்லையா? ஜான் பாண்டியன் எங்க கொண்டு வைப்பீங்க? இவ்வளோ பேர் இருக்கிற போது ஏதோ 50 பிஜேபிக்கு 50 பிஜேபி, அந்த வார்த்தை பிரயோகம் தப்புன்னு நான் சொல்றேன். கணக்கு எல்லாருக்கும் சேர்த்து இவ்வளோ கொடுங்கன்னு கேட்கறது வேற. அப்போ கூட டாக்டர் அதை ஒத்துக்க மாட்டார். எங்க சீட்டை நாங்க பேசிக்கிறோம்னு தான் சொல்லுவார். பிஜேபி அணியில் இடம் பெற்றால் கூட என்னைக்கு எங்ககிட்ட பேசுங்கன்னு தான் சொல்லுவார். அந்த நாட்டாம பண்ற வேலையை எல்லாரும் ரசிக்க மாட்டாங்க. புரியுது. அதிமுகவுடைய இந்த அலைன்ஸை பரவலாக 2-3 தரப்புல இருந்து பேசுகிறாங்க. இப்போ நம்ம பேசும்போதே ஒரு பகுதியை பிரித்து கொடுத்துட்டு அதை பாஜக டீல் பண்ணுறது மாதிரி ஒன்று, அதிமுகவே கூட்டணி குறித்து உட்கார்ந்து பேசுறதுங்கிறது ஒன்று. இதுலேயே ஒரு பெரிய குழப்பம் நீடிக்குது. ஆனால் எப்படி பொருந்தி வந்தாலும் அந்த கூட்டணி வெற்றியை நோக்கி நகலக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஏன்னா சேர்ந்துருச்சு, ++, 20, 38, 18, 38 சேர்த்துடலான்னு. இன்னொரு தரப்பு அதிமுகவின் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நபர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, என் கூட சேர வேணாம், ஆனால் நீ கூட்டு வந்து அவனுக்கு சீட்டு மட்டும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறது வந்து அதிமுக தொண்டர்கள்ட்டையே ஒட்டாது. தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ கூட சேர்த்துக்கிறதுங்கிற சென்ஸ் இல்லாமல் பாஜக அவங்கள பார்த்துக்கிறோன்னு சொன்னால் அதிமுக காரங்களே ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றுபட்ட அதிமுக உருவாகலைன்னா நிஜமான பலன் களத்தில் எதிரொலிக்காது. அவர்களும் இந்தியாவில் இருக்கிறார்கள், நாங்களும் இந்தியாவில் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த பம்மாத்தெல்லாம் எடுபடாது எடுபடாது எடுபடாது. தினகரன் ஒருபடி இறங்கி வந்து சொல்லிட்டார் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். அது கூட 10வது தான் நான் சொல்லுவேன். சரிதானா? ஒன்றுபட்ட அதிமுக உருவானாதான் நிஜமான பலன் பிரதிபலிக்கும். அந்த உற்சாகம் தருகிற பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் உடைச்சு போட்டுட்டு போயிடுவது. அந்த கெமிஸ்ட்ரி நான் சொல்றேன். இல்லை நான் என்ன கேட்குறேன், அது உருவானாதான் இவங்க கால் மேல கால் போட்டு முதல்ல சீட் பேரத்தை நடத்த முடியும். சார் நீங்களே உடஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு தானே இலக்காரமா பாப்பா அதிமுகவை எடப்பாடிய. உடையணுங்கிற வார்த்தை அவருக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம். நீங்களாம் அப்படி சொல்லாதீங்க, கட்சியெல்லாம் உடையல. ஆமா 100% கட்சி உங்ககிட்ட தான் இருக்கு. ஓட்டு எங்க போச்சு? எங்க போச்சு அந்த ஓட்டு? வெறும் வாய் மட்டும் போதுமா? நிரூபிச்சிடுச்சே, பள்ளி இழிச்சிடுச்சே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். சரி, எடப்பாடி டிடிவி தினகரனுக்கு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போறாரு, அது போதாதா? அப்படி போனா அதைத்தான் சொன்னேன். அதெல்லாம் போற போது போறாரா என்ன சொல்றான்னு பார்த்துட்டு, இப்பவே 8 மாசம் முன்னாடி நம்ம அப்படியே பூத கண்ணாடி வச்செல்லாம் பார்க்க முடியாது. இப்போ தினகரன் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்த மாதிரி எடப்பாடி என்ன இறங்கி வரான்னு பார்ப்போம். நடக்குதான் சார் விமர்சிக்கணும். இது நடந்தால் அது நடந்தாலும் 1000 கேள்வி இருக்கு. ஒன்றுக்கு ஒருபடியான பதில் என்கிட்டையும் கிடையாது, யார்கிட்டையும் கிடையாது. யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலை நேயர்களோடு பகிர்ந்திருக்கிறீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.